அது ஒரு 23 வருஷம் 24 வருஷமா பெண்டிங்ல இருக்கு. அங்க ஒரு 1500 ஏக்கர் 15 வில்லேஜ் வந்துட்டு என்ன பெண்டிங் இருக்கு? டேம் கட்டறதுக்கு ரெடி பண்ணாங்க. அதுக்கு அப்புறம் அது என்ன process என்னன்னு தெரியல. அது அப்படியே பெண்டிங்ல வச்சாங்க. இது டேம் ரெடி இருக்கு. இல்ல ஃபங்க்ஷனிங் இல்ல. கொஞ்ச நாள் வர்க் பண்ணாங்க. அதுல ஏதோ ப்ராப்ளம் ஆயிட்டு அதை நிப்பாட்டி வச்சாங்க. இப்போ வரைக்கும் அந்த டேம் கொட்டாநல்லூர் பஞ்சாயத்துக்கு இருக்க ஒரே நீர் வர சப்போர்ட் யாருன்னா அந்த அஸ்மாநதி நீர் மட்டும்தான். வேற எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. அப்ளிகேஷன் கொடுத்துருந்தோம். அது விஷயமா அவங்க வந்து நேரில் பார்வையிட்டு அதுக்கப்புறம் அவங்க கரையில் இருக்கக்கூடிய முள்ளு எல்லாம் கொஞ்சம் அகட்டி கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அது எலெக்ஷன் காரணமாக அப்படியே பெண்டிங் எடுத்தாச்சு. இப்போ எந்த வேலையும் இல்லை. இது வந்துட்டு இப்போ 58 கால்வாய் வந்துட்டு கொட்டாநல்லூர் பஞ்சாயத்துக்கு வர எனக்கு ஸ்பெசிஃபிக்கலி சொல்லுங்க, என்ன வேலை என்ன செய்யணும். அது வந்துட்டு ஒரு டேம் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஒரு மறுபடியும் ஒரு ப்ரொபோசல் அனுப்பி கவர்மெண்ட்ல ஃபண்ட் வாங்கிட்டோம். இப்போ இது அனுப்பல சார். சீம கருவளை மட்டும் அதிகமாக இருக்கிறதுக்காக ஒரு பெட்டிஷன் கொடுத்துருந்தாங்க சார். நம்ம வீடியோவிலேருந்து கரையில் இருக்க எல்லாரும் இருக்கு சார். இப்போ அவங்க டேமே மறுபடியும் நகல வேண்டிய ஃபைல் வந்து தாசில்தார் ஆஃபீஸ் தான். அது சர்வே நாகர்மீன் வந்து சர்வே பண்ணாரு, ரிப்போர்ட் போட்டாரு. இங்கே பக்கத்தில் அழுத்தம்பட்டி கிராமத்தில் வந்து கோத்தம்பட்டி கண்மாவட்டம் இருக்குது சார். அதில் முள்ளுகள் அதிகமாக இருக்குது. அது நாங்கள் ஒரு 5 வருஷமாக தெரிஞ்சிருக்கேன். சீமக்கரில் முள் இருக்கலாம், முள்ளுக்கெல்லாம் பிடி விட்டால் சுத்தமாயிடும். இந்த கழிவுலாம் கொஞ்சம் போட மாட்டாங்க. முள்ளு நேரத்தில் கழிவு கீழே நைட்டாக கழிவு கோழி கழிவுலாம் கொடுத்துறாங்க. ரோட்டில் போகும்போது வீசு செய்யுது. பண்ண முடியல, செய்ய முடியல. பின்னோடி கண்ட்ரோல் தான் சார் கோத்தம்பட்டி. இப்போ ஒரு 10 வருஷம் முன்னாடி நம்ம குடிமராமத்து ஸ்கீம்ல வந்து பண்ணி சீமக்கருவில் அகற்றி மறுபடியும் வளர்ந்துருக்கு. அப்ப சீமக்கருவில் எடுத்துருந்தா நமக்கு ஒரு பாசிட்டிவ் இது அவர் சம்மந்தப்பட்டது, அந்த ஊருக்கு சம்மந்தப்பட்டது அவரே மாற்றி பேசுறாரு. மதிப்பீடு நம்மளா வெட்ட முடியாது. கவர்மெண்ட் ஒரு ஃபண்ட் அது இருக்க மொத்த மதிப்பீடு கேட்டு அப்புறம் தான் நம்ம அகற்றுற மாதிரி. அதுக்கு நம்ம பாரசுக்கு நம்ம அனுப்பியிருக்கோம். எல்லா 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 கண்மாயிலுக்கும் மொத்தமா கொடுத்துருங்க சார். பிடபிள்யூக்குரியது அதையே ஆக்கிரமிச்சாரு. தனிநபர் தான் பண்ணியிருக்காரு. ஒரே ஆள் முள்வேலி போட்டிருக்காரு. ரோடு எஃப்எம்பி படம் இருக்கு, சர்வே நம்பர் இருக்கு. பிடபிள்யூ பல மாசமா சொல்லிட்டு பிடபிள்யூ கண்டுக்கிறேன். ஐவிஎஸ் ரோடு மேப்ல இல்லைன்னா என்ன சார் அர்த்தம்? புறகுடி ரெவன்யூ வில்லேஜ் கே நாட்டாவட்டி. நம்ம பாசன வாய்க்கால் என் நிலத்தையும் ஆக்கிரமிச்சு வேலைக்கு முன்வேலி போட்டிருக்காங்க. ஒரு 7-8 மாசம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உங்க ஆபீஸ் தான் மொத்தமே எதுவுமே செய்யல. அப்படியே நிக்குது 7 மாசம் 8 மாசம்.